மாத்திக்கலாம் ஐயா. மாலையை மாத்திக்கணும். பொண்ணோட கழுத்துல மாலையை போடுப்பா. ஏம்மா சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? சாமி, எங்க சொந்தக்காரங்க யாருமே வரல. நாங்க 2 பேர் ஓ, மட்டும். லவ் மேரேஜா? ஆமா சாமி. சரி, அம்பாள் கிட்ட வேண்டிக்கோங்க, அவ பாத்துப்பா எல்லாம். உலகத்துல பெத்தவங்களோட ஆசையே பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது பக்கத்துல நின்னு 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு சாமி. எங்களுக்கு குடும்பம், ஊரு, சொந்தக்காரங்கன்னு இத்தனை பேர் இருந்தும் கூட என் புள்ள இன்னைக்கு யாருமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறான். அத பக்கத்துல இருந்து பார்க்க முடியலையேன்னு பெத்த மனசு தவியா தவிக்குது. உன்னையும் என் மகனா நினைச்சு இந்த அச்சதைய போடுற. நீதான் அவங்கள எப்பவும் நல்லபடியா பாத்துக்கணும். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. கெட்டிமேளம் கெட்டிமேளம் கெட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபதே ஸ்வஜ்ஜீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அம்மாடி, நான் ஆசைப்பட்டது மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு. எந்த நிமிஷமே ஏதாவது ஆனா கூட நான் திருப்தியா போய் சேர்ந்துருவேன். மாமா, எதுக்கு மாமா இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சேதுவும் துளசியும் சந்தோஷமா குடும்பம் நடத்தி நாளைக்கு புள்ள குட்டின்னு வரும்போது அத கூட இருந்து நீங்க பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமா? என்னடா சேது பாத்துக்கிட்டே நிக்கிற? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, துளசியை நான் பத்திரமா நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டியா? ஏங்கா, நான் சொல்லாட்டி மாமாக்கு தெரியாதா? என்ன துளசி, நீங்க எனக்கு மாப்பிள்ளையே கிடைச்சிருக்கு. 7 ஜென்மத்துக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். மருமையன்னு சொல்றதை விட என்னுடைய மூத்த மகன் தான் சொல்லணும். சரி சரி, நாங்க அப்படியே கிளம்புறோம். நீங்க கோயில் வழக்கப்படி இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு தான் வரணும். பத்திரமா தங்கிட்டு வாங்க. வீட்டுல எல்லாம் போட்டபடி கிடக்கு. நாளைக்கு பொண்ணு மாப்பிள்ள வரத்துக்குள்ள நான் தான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். சரி துளசி, நான் போயிட்டு வரேம்மா. பத்திரமா இரு. ஏங்க இப்ப என்ன அவளை மலைக்காட்டுல விட்டுட்டு போறீங்க? பத்திரமா இரு, பாதுகாப்பாருன்னு சொல்றீங்க. மாப்பிள்ள தான் கூட இருக்காருல்ல, அப்புறம் என்னங்க? இத பாருங்க, இங்க இருந்தா நீங்க இப்படிதான் கண்ணை கசங்கிட்டு இருப்பீங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க. வாங்க வாங்க கிளம்பலாம். மாமா, துளசி இன்னையில இருந்து எனக்கு சொந்தமானதும். நீங்க கவலைப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன துளசி பாத்துக்கிட்டே இருக்க? அப்பாவுக்கு தைரியமா 2 வார்த்தை சொல்லு. நீங்க கிளம்புங்கப்பா, நான் பத்திரமா இருந்துக்கிறேன். அப்புறம் துளசி, இது வரைக்கும் மாப்பிள்ளை கிட்ட விளையாட்டா கேள்விங்க தினமா பேசுவேன். இனிமேல் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சரிடா சேது, நாங்க கிளம்புறோம். நீங்க காலையில கிளம்பும் போது எனக்கு போன் பண்ணு, நான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிடுறேன். சரி துளசி, நாங்க வரோமா, பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. ஆமா போலாம் வாங்க. துளசி, பார்த்து பத்திரமா இருக்குமா. மாப்பிள்ளை மனசு போனாமல் நடந்துக்க. மாப்பிள்ளை, துளசி சின்ன பிள்ளை, அவளை நல்லபடியாக பார்த்துக்குங்க. நான் பாத்துக்கிறேன். வரேம்மா. ஹலோ, என்னம்மா என் மருமகளே, எப்படி இருக்க?
இல்லம்மா இப்பதான் போனை கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. அப்படியா? நல்லதா போச்சு. ஜனனி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? அதனாலதான் கேட்டேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. இல்லம்மா ஜனனி, இன்னைக்குதான் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நீங்க தனியா இருப்பீங்க. சிவா சின்ன பையன், விவரம் தெரியாம அவசரப்படுவான். அதனால நடக்க வேண்டியதையெல்லாம் நீ நம்ம வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி வச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதுல்லம்மா? புரியுதுமா. சரி, நீதான் அவனுக்கு புரியுற மாதிரி பக்குவமா எடுத்து சொல்லணும். சரியா? சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு சீக்கிரமா கிளம்பி வாங்க. அம்மா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷமா? சீக்கிரமா வந்துடுறோம்.